ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிசாரத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார், சுக்கிரன் நீச்சப்பட்டு போய் கன்னியில் இருக்கார், புதன் துலாத்தில் இருக்கார், சூரியனும் துலாத்தில் இருக்கார், செவ்வாயும் துலாத்தில் இருக்கார். அது தவிர கும்பத்தில் பார்த்தோம்னா சனி வக்கரகதியில் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிட்டாரே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாயிருக்கார், ஆட்சி பெற்று போனதற்கு சமம். ஏன்னா சுக்கிரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 27/10/2025 அப்போ செவ்வாய் அதாவது 18ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு 10 நாளைக்குள்ளே செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார், அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார். பெரிய விசேஷம். சுக்கிரனும் இந்த மாத கடைசி, அதாவது கிட்டத்தட்ட 3/11/2025 இந்த மாதத்தில் 20 நாள் போனதுக்கப்புறம் அவர் மாறுறார், அவர் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் மொத்தமே சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக, ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18/10/2025 அன்றைக்கே தன்தெராஸ்ன்னு சொல்லுவாள், தனத்ரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திரையோதசி லக்ஷ்மியை குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்கோ, இல்லை துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு, இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணலையானால் மிகவும் விசேஷம். அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம். இந்த மாதம் தீபாவளி வருது. எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி நிறை குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 20ஆம் தேதி தீபாவளி, அதாவது சதுர்தசி தீபாவளி வருது. அதுக்கப்புறம் அமாவாசை, துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது. துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி, அதாவது 27/10/2025 கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு. சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும், அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும், சூரசம்ஹாரமும் வந்துடும். பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம். என்றைக்கு அப்படின்னா 5/11/2025 பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி. என்ன விசேஷம் அப்படின்னா, ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம்னு சொல்லுவாள். அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம். அதுவும் இந்த பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோவில், அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். சிவன் கோவில் எல்லாமே அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த மாதம் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும், அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவள் தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி வக்கரகதியில் இருக்கார். ராசியிலேயே ராகு வேறு இருக்கார். இந்த மாதம் மொத்தமே வக்கரகதியில் இருக்கார். கார்த்திகை 1ஆம் தேதி, அதாவது 17/11 தான் வக்கரக நிவர்த்தி ஆகிடுறார் சனி பகவான். இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்கும்போது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகம், உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா குருவின் பார்வையும் இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் ஜாகிரதையாக கையாளுறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு சிறு சிறு இன்னல்கள் வரும், தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது 4-9க்கு உண்டான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதாவது இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய
சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்கள் வச்சு தான் மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம். இந்த விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதி அதாவது சுக்கிரன் 8ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். என்னடா இது 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல நீச்சமாடாரு அப்படின்னாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று போகிறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா 3/11/2025 சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கே வந்துடுறார், ஆட்சி பெற்று போயிடுறார். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு, நினைத்த இடத்தில் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல போய் நீச்ச பங்கம் அடைகிறார். இவ்வளோ நாளாக பெண் கிடைக்கலன்னு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்போது பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர 9ஆம் இடத்துல சுக்கிரனும் வந்துடுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் அதிபதியும் சேர்ந்து 9ஆம் இடத்துல வர்றதுனால தந்தையினுடைய சொத்துக்கள் வரும், மறைந்த சொத்துக்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வெளிநாட்டிலிருந்து திடீர் பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3, 10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். செவ்வாய் 3, 10 அதிபதி. இவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 9ஆம் இடத்துல போய் இருந்து உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, அதை தவிர மைனிங் பண்ணுறவங்களுக்கு, அதை தவிர இந்த என்ஜினியரிங் லெவல்ஸில் இருக்கிறவங்க, அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரியான இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, ஒரு கீழ்த்தட்டு மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 9ஆம் இடத்துல செவ்வாய் வரப்போகிறார். அதாவது 3/11 அதற்கு முன்னாடி வரணும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பும், அதோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணவரவுகளும் வரக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய கடன் அமையும். வீடு அந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தாலேயானால் நீங்கள் சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது, மதிகாரகன் மறைந்திருக்கும் பொழுது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த காரியங்களை விட்டுடுறது நல்லது. ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளை வஸ்திரம் தானமாக கொடுத்துருவோம். அதை தவிர வேஷ்டி இல்லைன்னா 9 வேஷ்டி அருகில் இருக்க கோவிலில் கொண்டு போய் அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கோ யாருக்காவது தானமாக கொடுத்துட்டு வர்றது, வயதில் முதிர்ந்த அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்கறது மிகவும் நல்லது. சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அதாவது சிவன் கோவிலில் காலபைரவர்னு ஒரு சன்னதி இருக்கும். அந்த கோவிலினுடைய சாவியை அங்கே தான் வச்சுட்டு போவாள். இது தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை சேவிக்கிறதும், அவருடைய வாகனமான நாய்க்கு உங்களால் முடிஞ்சதே ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை கோதுமையினால் ஆன உணவு, அதாவது சப்பாத்தியோ இல்லை பூரியோ வாட்டவர் இட் மேபி, அது போடுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக விலகும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.